மற்றும் ஒரு முக்கிய செய்தி, திமுக அதிமுக புகார் குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இன்று திமுக அதிமுக தரப்பில் ஆளுநர் மாளிகையில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது தாவேக அரசு குறித்து. இந்த நிலையில் அது குறித்து ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? வணக்கம். ஆளும் அரசு தொடர்பாக திமுக மற்றும் அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகையில் சந்தித்து புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். அதன்படி திமுக தரப்பில் RS பாரதி மற்றும் வில்சன், ஆஸ்டின், பரந்தாமன் ஆகியோர் இன்று தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார்கள். அந்த புகார் மனுவில் காவல்துறையின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டவிரோதமாக கைது செய்யப்படுவது, காவலில் வைத்து மிரட்டுவது மற்றும் கட்சி தாவலுக்கு அவர்களை தூண்ட முயற்சி செய்வது ஆகியவை குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பி மனு ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாற செய்வதற்காக லஞ்சம் கொடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த மனுவை சுட்டிக்காட்டியதுடன் அரசின் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் பங்கேற்பது குறித்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயக நிறுவனங்களை பாதுகாப்பிற்காக உடனடி அரசியலமைப்பு தலையீடு, சுதந்திரமான விசாரணை மற்றும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திமுக தரப்பில் ஆளுநரை சந்தித்து புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அதிமுக தரப்பிலும் ஆளுநரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை ஆளுநரை சந்தித்திருக்கிறார். அதே போன்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் ஆளுநரை சந்தித்து புகார் மனு ஒன்றை வழங்கியிருந்தார்கள். அந்த புகார் மனுவை பார்த்தோம் என்றால் குதிரை பேரங்கள் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களின் திட்டமிடப்பட்ட ராஜினாமாக்கள் மற்றும் தேர்தல் ஆணையத்தை சீர்குலைத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அரசியலமைப்பு ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டங்கள் மற்றும் ரகசிய அரசு ஆலோசனைகளில் தனியார் நபர்கள் பங்கேற்றதாக கூறப்படுவது தொடர்பாகவும் சுதந்திரமான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்று பாஜக தரப்பில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக அமைச்சரவை கூட்டங்களில் தனியார் நபர்கள் பங்கேற்பதாக புகார் ஒன்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதே விஷயத்தை வலியுறுத்திதான் திமுக மற்றும் அதிமுக தரப்பிலும் புகார் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுக தரப்பில் சட்டவிரோத கைது நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும், அதே போன்று அதிமுக தரப்பில் குதிரை பேரங்களில் ஈடுபடுவதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இதில் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.